அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்தது நலம் பெறுக. சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் அருட்பெருஞ்சோதி தயவு வந்தனம். ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஐயா நம்ம வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்காரு, நாம் அதிலிருந்து நாம் என்ன கேட்டு நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது தான். ஜீவகாருண்யம் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆபத்தும் அஜாக்கிரதையாலும் ஊழ்வினையாலுமே வராது. இது சத்தியமிட்டு சொல்கிறார் ஐயா. அதுபோல் எந்த பேராபத்தும் எப்பேற்பட்ட வியாதியும் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களோ இல்லை நம்ம கடன் பிரச்சனையோ எந்த ஒரு செயலோ எந்த ஒரு துன்பமோ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பத்துக்கும் அனைத்து கஷ்டங்களுக்கும் எல்லாத்துக்குமே பரிகாரம் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை விரதம்னு அப்படின்னு சொன்னாலும் சரி, அந்த விரதம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் பசிச்ச உயிர்களுக்கு நாம் சாப்பாடு கொடுக்கறது தான் அந்த விரதமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்காரு. பசிச்ச உயிர்களுக்கு, பசிச்ச ஜீவராசிகளுக்கு, பசிச்சோருக்கு சாப்பாடு நம்ம கொடுக்கும்போது ஏற்படுற அந்த அனுபவமும் அந்த உபசரிப்பும் அதுதான் நம்மளை நோயில் இருந்தோம்னா நம்ம நோயை நீக்கக்கூடிய மருந்தாக இருக்குது. நமக்கு குழந்தை வேண்டி நம்ம வரம் கேட்டோம்னா நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வரமாக அமையுது. கல்வி வேணும், படிப்பு வேணும், செல்வம் வேணும், கடன் தீரணும் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பரிகாரமாக நமக்கு அமையுது. அப்படி இருக்கிற அன்னதானத்தை நாம் எப்படி செயல்பட்டால் எப்படி செய்ய முடியும்? கடன் வாங்கியோ இல்லை கடன் பட்டோ ஐயா செய்ய சொல்லலை. நம்மால் முடிஞ்சதை ஒரு சின்ன எறும்புங்களுக்கு இல்லை நாய்க்குட்டிங்களுக்கு, பூனைங்களுக்கு, பறவைகளுக்கு தண்ணீர் வச்சா கூட உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அதையும் தாண்டி சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற நினைப்பே நம்மளை ஒழுங்குபடுத்தி நம்மளை மேல்நிலைக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். முதல்ல நினைங்க, கொடுக்கணுன்ற நினைப்பு, அந்த நினைப்பு தான் நம்மளை எல்லா விஷயத்திலுமே செயல்பட வைக்கும். நினைவு இல்லாமல் எதுவுமே செயல்படுத்த முடியாது. மனம் ஒன்று நினைக்க, வாய் ஒன்று சொல்ல, செயல் ஒன்று செய்வேன், யான் யாது செய்வேன் பராவரமேன் பட்டினத்தார் சொல்கிறார். மனசு ஒன்று நினைக்குது, வாய் ஒன்று சொல்கிறேன், செயல் ஒன்று செய்கிறேன், இது மூணுத்தையும் ஒன்றா எனக்கு செய்ய வச்சு கொடுங்க. மனம் நினைக்கிறதையும் வாய் சொல்கிறதையும் நான் செயலில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனசு முதல்ல நாம் விதையாக இன்றைக்கி இந்த செயலை செய்யணும் அப்படின்னு நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம செயலுக்கு கொண்டு வருவோம். ஜீவகாருண்ய ஒழுக்கன்றது பசிச்ச உயிர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது. நம்மால் முடிஞ்சது ஏதோ ஒரு ஏழைக்கோ இல்லை ரோட்டில் போகிறவங்களுக்கோ நம்ம கொடுத்தோம்னா ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய அந்த மருத்துவ செலவுக்கு நமக்கு மிச்சம். தேவையில்லாத அனாவசிய செலவுகளை வாங்கிட்டு கடன்பட்டு நம்ம துன்பப்படுறது அதுவும் சரியாக போகும். நிறைய பேர் இப்போ நடைமுறையில் இருக்கிறவங்க தனக்கு குழந்தை செல்வம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு கோயிலுக்கு போகிறது தான் அதிகம். அந்த இடத்துலையும் பல நாள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க எத்தனையோ விரதங்கள் செஞ்சுருந்தாலும் அவங்களுக்கு தக்கப்படி அப்போ கூட இத்தனை பேருக்கு கொடுன்னு ஐயா சொல்லலை, இத்தனை உயிருக்கு கொடு, இவ்வளோ சாப்பாடு போடுன்னு சொல்லலை. அவங்களுக்கு தக்கப்படி எந்த ஏழைக்கு அவங்களால சாப்பாடு கொடுக்க முடியுமோ அந்த சாப்பாடை கொடுத்தாவே அவங்களுக்கு நல்ல அறிவுள்ள சந்ததி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஐயா சொல்ல விஷயம். 6ஆம் திருமுறையில் ஐயா ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி ஒவ்வொரு பக்கமும் சொல்லியிருக்கார். அப்படி இருக்கும்போது அனாவசியமான செலவுகளை நாம் ஏன் செய்யணும்? மருத்துவன்னும் போது உடல்நிலை பாதிக்கப்படுறதுனால தான் மருத்துவத்தை தேடி போகிறோம். அந்த உடல்நிலையை நாம் சரியாக வச்சுக்கிறதுக்காகவும் சொல்லியிருக்கிற விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சோம்னா நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக போகிறதும் இல்லை, மருந்துக்காக நம்ம செலவு பண்ண போகிறதும் இல்லை. எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கவங்க கூடியவங்களுக்கு நம்ம உதவி பண்ணாவோ இல்லை உதவி பண்ணணும்னு நினச்சாவே நம்ம கடவுள் நிலைக்கு நாமளே போயிடணும் போது அடுத்தவங்கள சொல்லியோ அடுத்தவங்கள உதாரணம் காட்டியோ பேசுகிறதோ இல்லை அடுத்தவங்கள குறை சொல்லி பேசுகிறதோ அவங்க குற்றத்தை விசாரிக்கிறதோ நம்மளுடைய வேலை இல்லை. நாம் இவ்வளோ நாள் வீண் காலம் கழிச்சிட்டோம். இனிமேலாவது நாம் எதை நோக்கி போயிட்டுருக்கோம், நாம் எதுக்காக வந்தோம், நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோன்றதை உணர்ந்து செயல்பட்டோம்னாவே ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவம் அவங்களுக்கு கடவுள் உணர்த்தின விஷயம். இப்போ என்னை பொறுத்தவரையும் எல்லாரும் இந்த பொண்ணு உடம்பு சரியில்லாமல் இருந்தது இன்றைக்கி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அத்தனைக்கும் காரணம்
சாப்பாடு கொடுக்கணுன்ற அந்த ஒரு விஷயந்தான். கொரோனா டைமில் தேடி தேடி போய் சாப்பாடு கொடுத்தாங்க. அதுக்கு அந்த வீடு ஒரு கருவியாக பயன்பட்டது. அதில் இருக்கக்கூடிய நாங்கள், எங்கள் பிள்ளைங்க, தமிழ்ச்செல்வன் ஐயா, இவங்கெல்லாம் வந்து அதில் ஒரு கருவியாக செயல்பட்டாங்க. அதனால் என்னுடைய உடம்பு இன்னைக்கு பூரண நிலை சுகம் அடைஞ்சிருச்சுன்னு தான் சொல்ல முடியும். சின்ன சின்ன வலிகள் இருக்குது. அந்த வலியுமே வந்து இது மூலயமா சரி பண்ணிக்க முடியும். மருத்துவமோ இல்லை மருத்துவரோ சரி பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா ஐயா சொன்ன விஷயம், சூளை, சுண்ணம், குஷ்டம் முதலிய தீராத வியாதி கூட நம்ம தரத்துக்கு ஒத்தபடி பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதே விரதமாக அனுசரித்தால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பே நல்ல மருந்தாக அந்த வியாதிகளை நிவர்த்தி செய்து விசேஷ சௌகரியத்தை உண்டு பண்ணும். விசேஷ சௌகரியம் அதாவது எப்பயுமே இருக்கிறத விட இப்போ புதுமையான ஆற்றல். என்னைய தெரிஞ்சவங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. எனக்கு தொண்டையில் தான் கேன்சர் வந்திருந்தது, ஆனால் என்னால் பேசவே முடியாது. இப்போ இந்த அளவுக்கு பேசுகிற, மைக்கே வேணாம் இந்த பொண்ணுக்கிட்ட பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனைக்கும் காரணம் யார்? வள்ளல் பெருமான் காட்டிய அந்த வழியும் வள்ளல் பெருமானை உணர்த்திய என் குருவும் அந்த மகாமந்திர சொல்லும் தான். ஒரு முறையும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இந்த மந்திரத்தை சொல்லுவார். எல்லார் முன்னாடியும் அந்த சபைக்கு போய் நின்னோம்னா, பூர்ணிமா மகாமந்திரம் சொல்லுமா, பூர்ணிமா இதை சொல்லுமா, பூர்ணிமா அதை சொல்லுமா. அவருக்கு தெரியாதுன்னு இல்லை, என்ன சொல்ல வைக்கணும், என் வாயிலேருந்து அந்த வார்த்தைகள் வரணும். வல்லால் உன்னை பாட பாட வாய் மணக்குதே, வஞ்ச வினைகள் விட்டொழிந்து ஓடுது. எனக்குள்ளே ஏற்பட்ட வினை, நான் செஞ்ச வினையோ இல்லை என் முன்னோர்கள் செஞ்ச வினையோ என் உடல்நிலை இந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. இது எல்லாமே எதனால் போகும்னா, வள்ளலாரை பற்றி நாம் பாடுறது, அவரை பற்றி துதிக்கிறது, அவரை பற்றி பேசுறது, அவரை பற்றி நினைக்கிறது, இதுவே நல்ல மருந்தாக செயல்படுன்றது என்னுடைய கருத்து. எனக்கு என் குருநாதர் சொல்லி கொடுத்த கருத்து. எல்லாரும் வந்து இந்த பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேங்குது, டாக்டருக்கு செலவு பண்ணாமல் இப்படி அலட்சியமாக இருக்குது, ஐயா உடம்ப பொன் போல் பாதுகாத்துக்க சொன்னார், இந்த பொண்ணு அலட்சியப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. நிஜமாக இல்லை, நான் அலட்சியப்படுத்தலை. அவர் கொடுத்த உடம்ப ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்து பார்த்துக்கிறேன். அவர் சொன்ன வழியிலேயே, ஐயா நீ தான், உன்னுடைய பாதம்தான், உன்னுடைய பாதத்தை தான் நான் பிடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என் மேலே இறக்கப்பட்டு என் மேலே அனுதாபப்பட்டு என்னை மருத்துவமனைக்கு போன்னு சொல்கிறவங்களும், மருந்து வாங்கி சாப்பிடுன்னு சொல்கிறவங்களும், அனைவருக்குமே, அனைத்து உறவுகளுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி. அதையும் கடந்து ஐயா என் கூட இருக்கார். அவர் தான் என்னை ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா அது அவருடைய இது இல்லாமல், அவருடைய அருள் இல்லாமல் நான் இப்போ பேச முடியாது. படுத்தே கிடக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று எப்படியோ கிடக்கலாம். ஆனால் எல்லா விஷயத்தையும் என்னால் செய்ய முடியுது. ஒரு சாதாரண ஜுரம் தலைவலி வந்தவங்க கூட எழுந்து நடக்கலை. ஆனால் நான் இன்றைக்கி எல்லா ஊருக்கும் போகிறேன், எல்லா இடத்துக்கும் பேச போகிறேன். என் வீட்டில் இருக்கிறவங்க, என்னுடைய கணவர், என்னுடைய குழந்தைங்க ஐயா மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையினால் என்னை வெளியே அனுப்புகிறாங்க. சாதாரண ஒரு ஆள் நம்பி அனுப்புவாங்களா? அனுப்ப மாட்டாங்க. என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ, இதுக்கு செலவு பண்ணணுமே அப்படின்னு தயக்கம் வரும். என் குடும்பமே வந்து வள்ளல் பெருமானையும் என் குருநாதரையும் நம்பிட்டுருக்கு. அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக போகும். சன்மார்க்கத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். எங்களால் சன்மார்க்கம் உருவாச்சுன்னு நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன். சன்மார்க்கத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். அதனால் பெருமானார் இருக்கார் ஒவ்வொரு இடத்துலையும், ஒவ்வொரு செயலையும். என்னால் தீர்க்க ஆயுளோடு எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு. அனாவசியமான செலவுகளை குறைச்சி, அனாவசியமான பேச்சுகளை குறைச்சி, அனாவசியமான சிந்தனைகளை குறைச்சி, ஐயாவே தான், அவருடைய பாதமே தான், அவரை பற்றி சொல்கிறது மட்டும்தான் என் வேலை அப்படின்னு நினச்சேன்னா, இந்த நிமிஷம் நான் கஷ்டப்பட்டு அழுது உடம்பு வருத்திக்கிட்டாலும் ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னும் போது தானாகவே என் உடம்பு, என் மனசு எல்லாமே பூரிப்படைஞ்சு புதிய செற்கள் உருவாகுது. இது சாத்தியம், இது சத்தியம். அனைத்து உயிர்களுக்கும் நன்றி, அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி, குருவின் செயலுக்கு நன்றி, திருவருள் செயலுக்கு நன்றி. நன்றி, வந்தனங்க ஐயா.